ஸோ லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு இந்த படத்தோட ப்ரொடியூசர் இன்றைக்கி வரல, சபரீஷன். அவரும் நானும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி குன்றல் பாவம் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். பார்த்துருக்கேன் அப்படின்னேன். அந்த டேரக்டர் உங்களை பார்க்கணுமா, மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் நான் தயால் சாரை மீட் பண்ணேன். ஸோ வெரி ஹாப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தயால் சார் மாதிரி ஒரு பிளான்டு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஸோ உங்களை மாதிரி நானும் படம் பார்க்குறதுக்கு அவளை காத்துட்ருக்கேன். தேங்க்யூ. டைரக்டர் அவரை பற்றி நிறைய பெருமையாக பேச வேண்டியது கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிக்கிறேன், இவர் 3வது படம் தான் எடுத்திருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 19 படம் கன்னடத்தில் நடிச்சிருக்காரு, பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. அவர் தமிழில் இன்னும் ஒரு 50 படம் 100 படம் எடுக்கணும். அவ்வளோ ஒர்க்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஆர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், இத்தனை மணிக்கு முடிஞ்சிடும் சார், நீங்கள் போயிடலான்னு இன்றைக்கி ஃபுல் டேட்டு வாங்கிட்டு ஒரு மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் போகலாம் சார்னு சொல்லிவிடுவார். அதே மாதிரி டப்பிங் ஆகட்டும், அவர் டைலாக்கு எழுதி கையில் கொடுத்து அது அந்த கண்ணை சொல்லி கொடுத்ததாகட்டும், எல்லாமே பன்னீர் சார் சொன்ன மாதிரி அப்படியே ஞாபகத்திலே இருக்குது. இவர் நிறைய வேலை செய்யணும், நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய படம் எடுக்கணும். அந்தளவுக்கு வேலை தெரிஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இறைவன் அருள் கண்டிப்பாக அவருக்கு வேணும். நிறைய படம் ஹிட் ஆகணும். இந்த படம் வெற்றிக்கும் நம்ம டைரக்டருக்கும் மிகப்பெரிய, இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து கொடுக்குற ஒரு நல்ல படமாக வரும். இறைவன் அருளால் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு. ரொம்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க டைரக்டரை பற்றி. ஆல்ரெடி நான் சொல்ல வந்தது எல்லாமே. ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் நான் ரொம்ப குயிக்காக இந்த படத்தில் வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப குயிக்காக நடந்துச்சு. ஷூட்டிங் டேட்டும் குயிக்காக முடிஞ்சிருச்சு, ரொம்ப கம்மி நாள். அண்ட் நாங்கள் வந்து ஓகே சொன்னதும் மீட்டிங்கும் ரொம்ப குயிக்காக ஆச்சு. டக்குன்னு இந்த படம் சைன் பண்ண எல்லாமே ஸோ குயிக். ஸோ ஒரு வாரம் முன்னாடி தான் எனக்கு கால் வந்தது. அண்ட் ஆல்சோ சிவா சார் கிட்டேருந்தும் கால் வந்தது, இந்த படம் பண்ணுமா, நல்ல படம். ஓகே சார், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அம்மா கிட்ட கால் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் சார் கிட்டேருந்து கால் வந்தது. நான் போய் மீட் பண்ணுறேன். நம்மளுக்கு எப்போவுமே வந்து சில பர்சன்லாம் பார்த்தா நம்ம சினிமா ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. எல்லாமே தாண்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஒரு ஃபாதர்லி ஃபிகராக வந்து எனக்கு இருந்தார் டே 1 அண்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே. நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நாங்கள் நிறைய விஷயம் பேசி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதுவே வந்து எனக்கு என்ன படம் ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பீப்புள் எப்படி இருக்காங்க அண்ட் எப்படி மதிக்கிறாங்க அண்ட் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டை தாண்டி ஆஸ் அ பர்சனாக அவங்க எப்படி இருக்காங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி சார் வந்து ஆஸ் அ பர்சனாக ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே வந்து 100 அவுட் ஆஃப் 100 தான் எனக்கு. ஸோ சச் அ குட் ஃபிலிம், சச் அ கண்டென்ட் ஃபிலிம். அண்ட் சார் வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தார், பேசியிருந்தார் இந்த படத்தை பற்றி என்ன மாதிரி இருக்கும்னு. எனக்கு எப்போவுமே ஒரு ஃபீலிங் என்னவா இருக்கும்னா, எப்போவுமே இருக்கும் கான்ஸ்டன்ட் அது. நம்ம தப்பா இந்த காலத்துல பொறந்துட்டோமோ! நம்ம ஒரு 80ஸ், 90ஸ்ல பொறக்க வேண்டிய ஆளோ! ஏன்னா பண்ண படம், பண்ற படம் எல்லாமே நான் வந்து 80ஸ், 90ஸ தான் பண்றேன். ஒரு வேள தப்பு பண்ணிட்டோமோ! அப்டின்ற ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். ஈவன் இட்லி கடையா இருக்கட்டும், ஈவன் நான் இதுக்கப்புறம் பண்ற படம், சத்யவான் சாவித்திரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ரிலீஸ் ஆகும் ஒரு 2 மந்த்ஸ்ல. கீர்த்தி சுரேஷ் மேம் அண்ட் சார் பண்ண படத்துல. எல்லா படமுமே ஒரு 80ஸ், 90ஸ். ஸோ ஐ திங்க் இந்த படமும் அதே மாரி ஒரு ஸ்பெஷல். என்னதான் எல்லா படமும் அந்த மாரி இருந்தாலும், இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட். கொஞ்சம் ஏன் சொல்றேன்னா, என்னோட பாட்டிய மைண்ட்ல வச்சுட்டு நான் நடிச்ச படம் இது. நான் வந்து சார் கிட்ட கூட ஷேர் பண்ணதில்ல. என்னோட பாட்டிக்கு வந்து 4 பசங்க. என் அப்பா அண்ட் 2 அத்தை அண்ட் இன்னொருத்தங்க சேர்த்து 4 பசங்க. நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நான் எங்க இந்த படத்துக்குள்ள வந்து சோல்ஃபுல்லா இறங்குனேன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு குழந்தைய மேல கையில வச்சுக்கணும். ஒரு குழந்தைய வந்து கீழ வச்சுக்கணும். ஒரு பொண்ணு, ஒரு பையன். நீ கேரி பண்ணிட்டு நீங்க வந்து உன்னோட ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ற ஷாட். அதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த ஷாட் ஐ ரிமெம்பர். அந்த பிக்சர்ல வந்து நான் என்னோட பாட்டியே வந்து நெனச்சு ஐ ஜஸ்ட் வென்ட் இன்டூ ஹர் சோல் ஆக்சுவலி. ஸோ அத வந்து நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாம எனக்குள்ளேயே வச்சுக்கிட்ட ஒரு ஃபீலிங். ஸோ அத நான் வந்து இங்க ஷேர் பண்றேன். ஸோ அது வந்து ரொம்ப எமோஷனலா எனக்குள்ள போயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அண்ட் வெயிட்டிங் எப்போ இந்த படம் நடிக்க போறோம் அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி படம் ஆரம்பிச்சது, எல்லாம் நடந்தது. ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி எ பார்ட் ரியலி சார். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அண்ட் இவ்ளோ பிளான் பண்ணி, இவ்ளோ தெரிஞ்சு எப்படி சார் நீங்க இப்படி இருக்கீங்க? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் தான் வரும் எங்களுக்கு. ஐ ஆம் ஸோ ப்ரவுட் டு பி எ பார்ட். அண்ட் நிஜமாவே இந்த ஃபிலிம்
பாட்டிய நெனச்சு பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் டூ ஹார்ட். ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் நெறைய படம் பார்ப்பீங்க. அண்ட் என்னோட ஜர்னி அது எப்பவுமே லைஃப் லாங் நான் வந்து ரீசென்ட்டா கூட என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லோ ஆச்சு எனக்கு லைட்டா. நம்மளுக்கு வந்து எப்பவுமே நான் கொஞ்சம் வொர்க்கஹாலிக். ஏதாவது படம் பண்ணல ஆர் ஏதாவது பண்ண முடியலன்னா நான் கொஞ்சம் லோ ஆயிடுவேன். அதுக்கு ஒரு 1 மாசம், ஒரு வாரம் எடுத்துப்பேன் நான் திருப்பி பேக் டூ ஃபார்ம் வரதுக்கு. அப்ப சொல்லிட்டு இருந்தேன். என்ன இது ரொம்ப லேட் ஆகுது எனக்கு. நான் பண்ண பிளானிங்ல எதுவும் நடக்க மாட்டேங்குது. நம்ம சினிமால எல்லாருக்கும் பீயிங் அன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். அப்படி ஆகும்போது அவங்க சொன்னாங்க. "நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னல்ல, நீ தான் சாகுற வரைக்கும் நடிக்க போறியே. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு கேட்டா. ஸோ அதனால நான் இத எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். ஸோ பீயிங் தட் மச் பேஷனேட் அண்ட் பீயிங் இன் தி சினிமா நான் எப்பவுமே விடாம தொடர்ந்து என்னோட முயற்சிய வந்து பண்ணிட்டே இருப்பேன் சினிமாக்காக. அண்ட் கண்டிப்பா இன்னும் நெறைய படம் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு மேல நெறைய இடத்துக்கு போவேன்ற எய்மோட ஐ அம் ஜஸ்ட் விஷிங் அண்ட் ஐம் விஷிங் த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் myself for doing this film. I'm so happy to be a part again and thank you so much for all the cast and crew. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மியூசிக் டைரக்டர். உங்களோட மியூசிக்கில் வந்து இந்த படத்தில் நான் வந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்களோட பெரிய ஃபேன். முதல் நீ முடிவும் நீலேருந்து எல்லா சாங்குமே நீங்கள் போட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ சிவா சார். நீங்கள் வந்து ஒரு பெரிய இல்ல சார் உங்கள தான். தேங்க் யூ ஸோ மச் சார். இட்லி கடையில வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு. "மறந்துறக்கூடாது யாரையோ நீ. எங்க போனாலும் நீ யாரையோ மறந்துறக்கூடாது. எல்லாம் நீங்க வந்துருவீங்க, பட் மறந்துருவீங்கன்னு" சொன்னீங்க. நான் சத்தியமா மறக்க மாட்டேன் சார். அந்த மாரி ஆள் இல்ல. உங்களோட பிளெஸ்ஸிங் எப்பவுமே வேணும். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். அண்ட் வெற்றி சாரி என்னோட ஸ்டாரையே நான் வந்து விட்டுட்டேன். அ இல்ல, இல்ல. இல்ல சார். நிஜமாவே ஹி இஸ் சச் அ ஸ்வீட் பெர்சன். எங்களுக்கு வந்து அதான் ரொம்ப பிளான்டா போனதுனால, எனக்கு தெரிஞ்சு என்னோட ஷூட்டிங் பீரியடே ஒரு வாரம் பிளஸ் ஒரு 2 டேஸ் தான் இருந்திருக்கும். அந்த நாள்ல வந்து காலைல வருவோம். ஓகே ஷாட் இதுதான்னு சொல்லுவோம். போவோம், நடிப்போம், வருவோம். எங்களுக்கு பேசுறதுக்கு நெறைய டைமே இருந்ததில்ல. ஸோ பட் தெரிஞ்ச வரைக்கும் ஹி இஸ் சச் அ பேஷனேட் அண்ட் வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் சச் அ ஸ்வீட் பெர்சன் டு ஆக்ட் வித். ஐ அம் ஸோ ஹேப்பி பேரிங் அப் வித் யூ. அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபியூச்சர்ல கூட உங்களோட படத்துக்காகலாம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ as well. And thank you so much. Thank you so much. Keep loving me. Keep supporting me. Thank you so much. "நீ டேரக்டரை பாரு, பிடிச்சிருந்தா பண்ணு" அப்படின்னாரு. எல்லாரும் சொன்ன மாரி பயங்கர பிளான்டான ஒரு மனுஷன அன்னைக்கு பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா, ஜென்ரலா நான் என்னுடைய நண்பர்கள்ட்டலாம் ரொம்ப வருஷமா சொல்றது உண்டு. பெரிய படம் எடுத்து அதாவது 4 கோடி, 5 கோடி, 10 கோடி அப்படிலாம் போய் தொலையாம, சின்ன சின்னதா அத பிளான் பண்ணுங்கடா, நம்மளே பிளான் பண்ணலாம். இப்படிதான் சொல்றது உண்டு. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்டத்தில தான் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். நூடுல்ஸ்ன்னு. அது ரொம்ப ஒரு குறைவான ஒரு ரூ. 50,00,000 பட்ஜெட்ல பண்ண படம். அது முதலீடு பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கான லாபத்த அந்த படம் ஈட்டுனுச்சு. அதுக்கப்புறமும் நான் நெறைய பேர்ட்ட "டேய் இப்படி ஒண்ணு" அப்படின்னா நெறைய பேர் "ஓ! ஒரு வீட்டுக்குள்ளாரையே சூப்பர். இப்படி பண்ணீங்க லாபமா?" எல்லாம் கேட்பாங்க. ஆனா கண்டிப்பா அந்த மாரி ட்ரை பண்ணவே மாட்டாங்க. மறுபடியும் பெரிய படம், பெரிய பட்ஜெட்டு. ரொம்ப லெதாஜிக்கா ஸ்டார்ட் பண்ணி லெதாஜிக்கா முடிஞ்சு அப்படிதான் நடக்கும். ஆனா எங்களுக்கு நல்ல சம்பளம் தருவாங்க. இந்த படத்துல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, எப்படி எல்லாரும் சொன்ன மாரியே வந்து அட்வான்ஸ்டா வந்து முன்னாடியெல்லாம் சொல்லிருவாரு. இப்படி தான் பண்ண போறோம்ன்னு. அதே மாரி அட்வான்ஸ்டா பேமெண்ட்டையுமே குடுத்துட்டாங்க. கம்ப்ளீட் பேமெண்ட்டையுமே. ஆமா. அவ்வளவு கிளாரிட்டியா அது பண்ணாரு. அப்புறம் உள்ள போய் பார்த்தம்போது நெறைய இன்னும் சர்ப்ரைஸ் என்னன்னா, கவிதா பாரதி சாரோட ரைட் அப் அதில இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சார் வந்து மோர் தென் ஆக்டர், ரைட்டரா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து வெற்றி பிரதர். அவரோட படங்கள்ல தொடர்ந்து நான் நெறைய படங்கள்ல நடிச்சிட்டுருக்கேன். அப்புறம் இந்த புரொடக்ஷன்லயே இப்ப இது நடிச்சிட்டு இருக்கும்போதே இன்னொரு படம் அவங்க புரொடக்ஷன்லயே பண்றேன். அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் சரவணன் அண்ணன். சரவணன் அண்ணன் இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியும். "ஓ! அண்ணன் நீங்களும் நடிச்சிருக்கீங்களாண்ணே" அப்படின்னு இருந்துச்சு. இப்படி நெறைய பேர் ஒருத்தர் பார்த்துக்காமலே, ஆனா வெல் பிளான்டா ஒரு படத்த முடிச்சு, அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேர் வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா இப்படி பிளான் பண்ணி கரெக்ட்டா பட்ஜெட்ல எடுக்கும்போது, நிச்சயமா அது பொருளாதார ரீதியாவும் பெரிய வெற்றி அடையும். நல்ல படத்த பிளான் பண்ணி பொருளாதார ரீதியாவும் ரொம்ப கரெக்ட்டா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப வெகு சில டைரக்டர்ல சாரும் ஒருத்தர். அவர் கூட நான் நடிக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்த கண்டிப்பா நீங்க ஒரு வெற்றி படமாக்கி குடுக்கணும்னு உங்க எல்லாத்துட்டயும் வேண்டி விரும்பி ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.